அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவின் கிருபையின் காரணமாக நூருல் ஈதாஹ் என்ற மார்க்க சட்ட அற்புதமான சுருக்கமான ஒரு கிதாபின் தொடர் பாடங்களில் நாம் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இபாதாத்துகளிலே, வணக்கங்களிலே தொழுகை முதன்மை, தொழுகைக்கு சுகாதாரம் மிக முக்கியம். எனவே நம்முடைய கிதாபினுடைய தொகுப்பாளர் ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அலை கிதாபு தஹாரத் என்ற ஒரு பெரிய தலைப்பின் கீழ் பல தலைப்புகளை, பல பிரிவுகளை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். இதுவரை நாம் 10 பாடங்களை பார்த்து விட்டோம். இப்பொழுது பாடம் நம்பர் 11. கடந்த 10வது பாடத்தில் ஒழுவில் கவனிக்க வேண்டிய மிக கட்டாயமான முக்கியமான விஷயங்களை நாம் பார்த்து வந்தோம். இப்போது அதே தொடரில் 9வது பாடத்தில் நாம் பார்த்த ஒழுவின் ஃபர்லுகள், 10வது பாடத்தில் ஒழுவில் முக்கியமான விஷயங்கள், 11வது பாடத்தில் ஒழுவுடைய சுன்னத்துகள். பொதுவாக எல்லா இபாதத்துகளிலும் ஃபர்லுகளும் இருக்கும், சுன்னத்துகளும் இருக்கும், மக்ரூஹுகள் இருக்கும், முறித்தல்கள் இருக்கும். அந்த வகையில் ஒழுவுடைய மிக முக்கியமான பகுதியான 11வது பாடத்தில் ஒழுவின் சுன்னத்துக்களை பற்றி அல்ஹம்துலில்லாஹ் முஸன்னிஃப் அவர்கள் பேச வருகிறார்கள். ஒழுவின் சுன்னத்துகள் பிரபலியம் தான் என்றாலும் இந்த பாடத்தின் மூலமாக சில முக்கிய தகவல்களை நாம் பெற்றுக்கொள்ளலாம். அல்லாஹு தஆலா நமக்கு நல்ல விளக்கத்தை தருவானாக. அல்ஹம்துலில்லாஹ். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக தாங்கள் எல்லோரும் துஆ செய்யுங்கள். இன்னும் நமது ரகீப் கல்வி அறக்கட்டளைக்கு தாங்கள் ஆதரவு தாருங்கள். அக்கௌண்ட் டீடைல்ஸ் இங்கே வழங்கப்பட்டுள்ளன. அல்ஹம்துலில்லாஹ். QR ஸ்கேனிங் கோடு தங்களுக்காக வழங்கப்பட்டுள்ளன. அல்ஹம்துலில்லாஹ். இதை பயன்படுத்தி இந்த சேவையை தொடர்ந்து அற்புதமாக நடைபெற தாங்கள் நல்ல உதவிகள் செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக்கொள்வோம். அல்லாஹு தஆலா நல்லருள் புரிவானாக. ஆரம்பமாக இப்பொழுது நாம் ஃபஸ்லுன் ஃபீ சுனனில் வுதுஇ என்ற தலைப்பிற்கு வந்தது. ஃபஸ்லுன் ஃபீ சுனனில் வுதுஇ. ஃபஸ்ல் என்றால் ஒரு தனிப்பட்ட பிரிக்கப்பட்ட பாடம் அல்லது பிரிவு. ஃபீ சுனனில் வுதுஇ, சுனனில் வுதுஇ, வுதுவுடைய சுன்னத்துகளை பற்றிய பாடம். வுதுவுடைய சுன்னத்துகள் பற்றிய பாடம். சுன்னத்தினுடைய ஜமஅதான் சுனன். நஹவுடைய சட்டப்படி சொல்வதாக இருந்தால் ஜமஉல் முகஸ்ஸர். சுன்னத்தினுடைய ஜமஅதான் சுனன், சுன்னத்துகள் பன்மை. வுதுவுடைய பல சுன்னத்துகளை பற்றிய ஒரு பாடப்பிரிவாக இருக்கும். ஏற்கனவே வுதுவுடைய ஃபர்லுகளை நாம் 4 ஃபர்லுகளாக பார்த்தோம். இப்பொழுது வுதுவுடைய சுன்னத்துகளுக்கு நாம் வந்திருக்கிறோம். வாருங்கள் நாம் பாடத்தில் பார்ப்போம். யுசன்னு ஃபில் வுதுஇ 18 ஷைஅன். யுசன்னு ஃபில் வுதுஇ, வுதுவிலே சுன்னத்தாக்கப்படுகிறது. முதாரி மஜ்ஹூல் முஸ்பத், வுதுவிலே சுன்னத்தாக ஆக்கப்படுகிறது. முதாரி மஜ்ஹூல் முஸ்பத்தாக இருக்கிறது. ஃபில் வுதுஇ, வுதுவிலே. இதனுடைய தால்லுக் இந்த ஃபஅலோடு இருக்கு. வுதுவிலே சுன்னத்தாக்கப்படுகிறது. 18 18 விஷயங்கள். ஷைஅன் என்றால் வஸ்துக்கள், 18 வஸ்துக்கள், அதாவது 18 செயல்கள் வுதுவிலே சுன்னத்தாக்கப்படுகிறது. 18. இது மப்னியாக இருப்பதால் ஆமில்கள் மாறுவதின் காரணமாக இதனுடைய கடைசி மாறாது. அசலிலே இந்த 18 தான் யுசன்னுடைய நாயிபு ஃபாயிலாக இருக்கிறது. இருப்பினும் இங்கே ரஃபா வெளியே வராது. ஏனென்றால் இது மப்னியாக இருக்கிறது. ஆமில்கள் மாறுவதை கொண்டு இதனுடைய கடைசி மாறாது. 18 18 விஷயங்கள். இது முமையஸ் தமீஸாக இருப்பதால் ஷைஅன் என்று நசபு கொடுத்து படிக்க வேண்டும். 18 விஷயங்கள் வுதுவிலே சுன்னத்தாக்கப்படுகிறது. சரிங்க, சுன்னத் என்றால் என்ன? சுருக்கமாக ஒரு விளக்கத்தை நாம் பார்க்க வேண்டும். ஃபுகஹாக்கள் சொல்லுவார்கள், திருக்குர்ஆனுடைய ஃபிக்ஹ், ஷரியாத்தினுடைய ஃபிக்ஹ் ஞான வல்லுநர்கள் சொல்லுவார்கள், சுன்னத் என்பது மா வாதப அலைஹின் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எந்த விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடராக செய்தார்களோ, மகத்தரிக்கி பிலா உதுரின், தங்கடம் இல்லாமல் சில வேளை விடுவதோடு, சில வேளை எவ்வித தங்கடம் இல்லாமல் நபி அவர்கள் விடுவதோடு எந்த ஒரு அமலை தொடராக செய்வார்களோ,
வாழ்க்கையில் பெரும் பகுதியில் நபி அவர்கள் அந்த அமலை செய்திருப்பார்கள். ஆனால் அது ஃபர்து இல்லை, வாஜிப் இல்லை என்பதை குறிப்பதற்காகவே தங்கடமின்றி வேண்டுமென்று சில நேரத்தை நபி அவர்கள் சில நேரத்தில் அதை விட்டிருப்பார்களே, அந்த விடப்பட்ட தொடரான நபி அவர்களுடைய அமல்தான் சுன்னத்துர் ரசூல், சுன்னத்தாக காட்டப்படுகிறது. இந்த விளக்கத்தை நாம் எல்லா இடங்களிலும் நாம் கவனமாக பார்க்க வேண்டும். தொழுகையினுடைய சுன்னத்துகள், ஒலுவுடைய சுன்னத்துகள், இது போல ஒவ்வொரு அமல்களுடைய சுன்னத்துகளிலே இதுதான் விளக்கம். எதை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடராக சில வேளை வேண்டுமென்று விடுவதோடு செய்திருப்பார்களோ அதுதான் சுன்னத்தான அமல் என்று சொல்லப்படும். சரி, ஒலுவுடைய சுன்னத்துகள் என்ற தலைப்பின் கீழ் நாம் பரவலாக நம்முடைய அடிப்படை ஆரம்ப மக்தபுகளிலும் நாம் படித்திருப்போம், பல இடங்களில் நாம் பார்த்திருப்போம். ஆனால் எண்ணிக்கை சில இடங்களில் 12, 13 என்பதாக பேசுவார்கள். இது ஹதீஸினுடைய ஆதாரத்தின் பிரகாரம் வரக்கூடிய எண்ணிக்கை தான். இது கட்டாய எண்ணிக்கை இல்லை. ரொம்ப கவனமாக நம்ம இருக்கணும். 18 விஷயங்கள் தான் சுன்னத்து, அதை விட கூடுதல் குறைவு இல்லை என்பதற்காக இந்த 18 அல்ல. மாறாக நம்முடைய சிந்தனையில் ஒரு எண்ணிக்கை, அதாவது தெளிவான ஹதீஸ்களின் பிரகாரம், ஹதீஸ்களில் ஆய்வு செய்ததின் பிரகாரம், அல்லது இந்த கிதாபுடைய தொகுப்பாளரின் ஆய்வின் பிரகாரம் இவர்களுடைய கருத்து கணிப்பிலே 18 சுன்னத்துகள் உதுவிலே, சில மற்ற ஃபுகஹாக்களுடைய கருத்து கணிப்பிலே இதை விட கூடுதல் குறைவும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த 18 என்பது கடமையான எண்ணிக்கை, கட்டாய எண்ணிக்கை என்பது கிடையாது. நம்முடைய சிந்தனையில் இதை உறுதிப்படுத்துவதற்காக வேண்டி கொண்டு வரப்பட்ட எண்ணிக்கை தான் 18. இதற்கு முன்பின்னும் இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. மற்ற கிதாபுகளில் இதை விட மாற்றமாக இருப்பதிலும் எந்த தவறும் இல்லை, குற்றமும் இல்லை. இது ஒரு ஆய்வு தான். சரி, நம்ம போவோம் அடுத்து. அல் அவ்வலு, முதலாவது 18 விஷயங்களில் முதலாவது, ஒலுவுடைய சுன்னத்துகளில் முதலாவது கஸ்லுல் யதைனி இலர் ருஸ்கைனி. கஸ்லுல் யதைனி இலர் ருஸ்கைனி, 2 கைகளையும் கழுவுவது. கஸ்ல் என்றால் என்ன அர்த்தம்? கழுவுவது. யதைனி, 2 கைகளை. இலர் ருஸ்கைனி, ருஸ் அப்படின்னா மணிக்கட்டு. ருஸ்னா என்ன அர்த்தம்? மணிக்கட்டு. ருஸ்கைனி, 2 மணிக்கட்டுகள் வரை. 2 கைகளுக்கு 2 மணிக்கட்டு தானே. அப்போ 2 கைகளையும் 2 மணிக்கட்டுகள் வரை கழுவுவது. கஸ்ல் என்பது முதாஃப், மஸ்தர், யதைனி அதனுடைய முதாஃபி இலைஹி. புரியுதுங்களா? இதனுடைய தாலுக், இலர் ருஸ்கைனுடைய தாலுக் இந்த மஸ்தரின் பக்கம் இருக்கு. அப்போ மணிக்கட்டுகள் வரை, 2 மணிக்கட்டுகள் வரை 2 கைகளையும் கழுவுவது முதல் சுன்னத்தாக இருக்கிறது. பொதுவாக கைகளை கொண்டுதான முகம், கைகளை முழங்கை வரை, முகத்தை, காலை கழுவுவதற்கு கைகளை நாம் பயன்படுத்துவதால் எதை கொண்டு நாம் மற்ற உறுப்புகளை கழுகிறோமோ முதலில் அந்த உறுப்பின் சுத்தம் மிக முக்கியம். அதனால முதல்ல 2 கைகளை மணிக்கட்டு வரை கழுவிடணும். கழுவிய பிறகு இந்த கையை பயன்படுத்தி ஒலுவுடைய பிற அமல்களை நாம் செய்து கொள்ளலாம். அஸ்ஸானி, இரண்டாவது, ஒலுவுடைய 2வது சுன்னத்து வத்தஸ்மியது, பிஸ்மில்லாஹ் கூறுதல். ஆரம்பத்தில் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதாக மாத்திரம் சொல்லிக் கொண்டால் போதுமானது. அல்லது நாம் மஸ்னூனான துஆக்களில் நாம் பார்த்திருப்போம், பிஸ்மில்லாஹில் அலியில் அதீம் வல்ஹம்துலில்லாஹி அலா தீனில் இஸ்லாம் போன்ற ஒலுவுக்கான பிரத்யேகமான துஆக்களும் இருக்கின்றன. தெரிந்தால் அதை சொல்லலாம். இல்லை என்றால் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று தஸ்மியா மாத்திரம், பிஸ்மில்லா மாத்திரம் கூறிக்கொள்வதும் இங்கே போதுமானது. இந்த இடத்தில் தஸ்மியாவின் விஷயத்தில் கவனமாக ஒரு விஷயத்தை நாம் பார்க்க வேண்டும். ஒலுவுடைய துவக்கத்தில் பிஸ்மில்லாவை பற்றி நபி அவர்களுடைய ஹதீஸ் ஒன்று இருக்கிறது. மன் தவத்த, யார் உது செய்து அந்த உதுவுடைய துவக்கத்தில் அல்லாஹுடைய திருநாமத்தை கொண்டு திக்ர் செய்கிறாரோ, பிஸ்மில்லாஹ் சொல்லுகிறாரோ, ஃபஇன்னஹு யுதஹிரு ஜஸதஹு குல், உதுவுடைய துவக்கத்தில் பிஸ்மில்லாஹ் சொல்லக்கூடிய பரக்கத்தால் அந்த உது ஆகிறது அவருடைய உடல் முழுக்க சுத்தமாக ஆக்கிவிடும். பிஸ்மில்லாவுடைய பரக்கத்தால் உதுவுடைய சில உறுப்புகளை அவர் கழுவி இருந்தாலும் இந்த பிஸ்மில்லாவுடைய பரக்கத்தால் ஒட்டுமொத்த உடல் உறுப்புகளையும் சுத்தமாக்கி விடும். இவ்வாறு பிஸ்மில்லாவுடைய பரக்க முழு உடலும் சுத்தமாக்கக்கூடிய ஒரு செயல்தான் ஒலுவுடைய ஆரம்பத்தில் நாம் சொல்லக்கூடிய பிஸ்மில்லா. ஒருவேளை
ஒலுவுடைய ஆரம்பத்தில் நாம் பிஸ்மில்லா கூறவில்லை என்றால் ஹதீஸிலே வருகிறது ஒலுவுடைய உறுப்புகள் மாத்திரம்தான் அங்கே சுத்தமாக்கப்படும், ஒட்டுமொத்த உறுப்புகள் அங்கே சுத்தமாக்கப்படாது. இந்த ஹதீஸை நாம் இந்த இடத்தில் நாம் கவனமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். எனவே ஒலுவுடைய ஆரம்பத்தில் பிஸ்மில்லா சொல்வதை, இந்த சுன்னத்தான அமலை நாம் பிரதானமாக எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு நேரத்திலும் செய்ய வேண்டும். அஸ்ஸாலிசு மூன்றாவது, வஸ்ஸிவாகு ஃபி இப்திதாஇஹி வலவ் பில் இஸ்பஇ ஐந்த ஃபக்திஹி. பில் இஸ்பஇன்னு போட்டிருக்காங்க, பில் இஸ்பஇ தான் போடணும். அது இந்த இடத்துல ஹரக்கத்தினுடைய பிழை பிரிண்டிங்கில் ஏற்பட்டிருக்கு. பொதுவாக இந்த பிழைகள் கிதாபுகளுடைய எழுத்தாளர்கள் தொகுப்பாளர்கள் மூலமாக வருவதில்லை. இது பிரிண்ட் மிஸ்டேக். இது அச்சடிக்கக்கூடியவர்களுடைய தவறு. முசன்னிஃபீன்களை நாம் குறை சொல்லக்கூடிய தன்மை நமக்கு கிடையாது, அந்த ஒரு தகுதி நமக்கு கிடையாது. அவ்வாறு தவறு இழைக்கக்கூடிய வாய்ப்புகளும் மிக மிக குறைவு. சரி, பார்க்கிறோம். மிஸ்வாக் பல் துலக்கும் செயலை செய்வது, ஃபி இப்திதாஇஹி அதனுடைய ஆரம்பத்திலே. இந்த ஹீ உடைய மர்ஜா ஒதுவாகும். ஒதுவுடைய ஆரம்பத்திலே பல் துலக்கும் செயலை செய்வது. சிவாக் பிகசரி சீன் படிக்கணும், சீனுடைய கஸ்ராவை கொண்டு நம்ம படிக்கணும். சிவாக்குக்கு இரண்டு விதமான அர்த்தங்கள் வைக்கப்படுது. பல் துலக்கும் செயல் செய்வதும் சிவாக்கு தான், அல்லது பல் குச்சியை பயன்படுத்துவது, பல் துலக்கும் குச்சியை பயன்படுத்துவது என்ற அர்த்தமும் இருக்கு. ஃபி இப்திதாஇஹி அதனுடைய ஆரம்பத்திலே. வலவ் பில் இஸ்பஇ ஒரு விரலை கொண்டு இருந்தாலும் சரியே. ஐந்த ஃபக்திஹி அந்த பல் துலக்கும் குச்சியை இழக்கக்கூடிய நேரத்தில், இழக்குதல் ஒரு பொருளை இழக்கிறது, இல்லாமல் ஆகுதல். அப்போ அந்த பொருளை, அந்த மிஸ்வாக்கை இழக்கும் நேரத்திலே ஒரு விரலை கொண்டு இருந்தாலும் சரியே, ஒரு விரலை கொண்டு இருந்தாலும் சரியே. அதனுடைய ஆரம்பத்தில் மிஸ்வாக் என்ற குச்சியை நாம் பயன்படுத்துவது. ஒரு குச்சி ஒரு விரலை கொண்டு இருந்தாலும் சரியே, இந்த ஃபக்திஹி அந்த குச்சியை இழக்கக்கூடிய நேரத்தில். அப்ப கவனிக்கிறோம், ஒன்னு குச்சியை பயன்படுத்துறது, இல்லாட்டி பல் துலக்கும் செயலை செய்வது. ஃபி இப்திதாஇஹி அதனுடைய ஆரம்பத்திலே. சரிங்க. இந்த பல் துலக்கும் செயல் என்பது மிஸ்வாக்குடைய குச்சியை கொண்டும் கூடும். ஒருவேளை மிஸ்வாக்குடைய குச்சி இல்லாத நேரத்தில் நாம் விரலையும் பயன்படுத்தலாம், அல்லது பிரஷையும் பயன்படுத்தலாம், அல்லது ஏதேனும் விரல்களில் துணியை சுருட்டி அந்த துணியையும் நாம் பயன்படுத்தலாம். ஃபுகஹாக்கள் இதற்கு அனுமதி தர்றாங்க. எல்லாற்றை விட அஃதல் என்ன அப்படின்னா, மிஸ்வாக் என்ற சுன்னத்தான முறையில் அந்த குச்சியை பயன்படுத்துவதுதான் எல்லாற்றுக்கும் மேலே ஒரு அஃதலான ஒரு சிறந்த செயலாக இருக்கிறது. அது ஒரு விரலை கொண்டு பயன்படுத்த, விரல்களை கொண்டு இருந்தாலும் சரியே, அல்லது குச்சியை கொண்டு இருந்தாலும் சரியே. வல் மத்மதது நாலாவது விஷயம், வல் மத்மதது ஸலாஸன் வலவ் பிகர்ஃபத்தின். வல் மத்மதது ஸலாஸன் வலவ் பிகர்ஃபத்தின். 3 தடவை வாய் கொப்பளிப்பது. மத்மதா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வாய் உள்பகுதி முழுக்க தண்ணீரை ஓடச் செய்தல். இதான் மதுமதா. ஃபுகஹாக்களுடைய பார்வையில் மதுமதா என்றால் வாய் உள்பகுதி முழுக்க தண்ணீர் படச் செய்தல். சலாசன் 3 தடவை. வலவ் பிகர்ஃபத்தின் ஒரு மெடரை கொண்டு இருந்தாலும் சரியே. அதாவது ஒரு சிரங்கை, ஒரு சிரங்கையை கொண்டு இருந்தாலும் சரி. கர்ஃபத்னா என்ன அர்த்தம்? ஒரு சிரங்கை. அதாவது ஒரு தடவை தண்ணீரை அள்ளி, அந்த ஒரு தடவை அள்ளப்பட்ட தண்ணீரை கொண்டு 3 தடவை வாய் கொப்பளிப்பது அப்படின்னாலும் தப்பு இல்லை. அல்லது ஒவ்வொரு தடவையாக தண்ணீரை அள்ளி 3 தடவையை தண்ணீரை அள்ளி 3 தடவை வாய் கொப்பளிப்பதும் சரியே. அதுவும் கூடும், இதுவும் கூடும். ஒரே தடவை தண்ணி அள்ளினாலும் கூடும், அல்லது 3 தடவை தண்ணி அள்ளி ஒவ்வொரு தடவையும் வாய் கொப்பளிப்பதும் கூடும். எப்படியோ நாம் வாயை முழுமையாக வாய் கொப்பளித்தல் உலுவுடைய சுன்னத்தாக இருக்கிறது. அடுத்தபடியாக 5வது நாம் பார்க்கிறோம், வல் இஸ்தின்ஷாக் பிஸலாஸி கர்ஃபாத்தின். வல் இஸ்தின்ஷாக் நாசிக்கு தண்ணீர் செலுத்துவது. முப்ததா, நாசிக்கு தண்ணீர் செலுத்துவது. பிஸலாஸின் 3 தடவைகளை கொண்டு. 3 தடவை நாசிக்கு தண்ணீர் செலுத்துதல் அப்படின்னா உள்வாங்குதல். என்ன செய்வது? உள்வாங்குது.
தண்ணீரை எடுத்து உள்வாங்குவதும் சுன்னத். மூக்க சிந்துறது இல்லை. இஸ்தின்ஷாக்னா உள் வாங்குறது, லாசிமான ஃபேல். தண்ணீரை உள்ளே இருக்கிறது. எத்தனை தடவை? பிசலாசி காரஃபாத்தின் அல்லது கர்ஃபாத்தின், 3 சிரங்குகளை கொண்டு 3 தடவை தண்ணீர் அள்ளி உள்ள தண்ணீரை இழுக்கிறது. இதுவும் உடைய பிரதான சுன்னத்துகளில் ஒன்றாக இருக்கிறது. 5 விஷயங்களை நாம் பார்த்து விட்டோம். அடுத்தபடியாக 6வது விஷயத்திற்கு நாம் போக இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸாதிசு வஸ்ஸாபிஉ, 6வது 7வது இரண்டையும் ஒன்னா சேர்த்துட்டாங்க. 6வது பகுதி 7வது பகுதி என்ன? வல் முபாலகத்து ஃபில் மத்மததி வல் இஸ்தின்ஷாகி லிகைரி ஸாயிமி. வல் முபாலகா, மேலும் மிகைப்பு ஏற்படுத்துவது. முபாலகானா என்ன அர்த்தம்? மிகைப்பு ஏற்படுத்துவது, மிகையாக இந்த வேலையை செய்யறது. ஃபில் மத்மததி, வாய் கொப்பளிக்கக்கூடிய விஷயத்திலும், ஒல் இஸ்தின்ஷாகி, நாசிக்கு தண்ணீர் செலுத்தக்கூடிய விஷயத்திலும், லிகைரி ஸாயிமி, நோன்பு வைக்காதவருக்காக, நோன்பு வைக்காதவருக்காக, நோன்பு அல்லாதவருக்காக. என்ன சொல்றாங்க? யார் நோன்பு வைக்கலையோ அவரு வாய் கொப்பளிக்கிறதுலையும் நாசிக்கு தண்ணீர் செலுத்துறதுலையும் மிகைப்பு ஏற்படுத்துறது. ரொம்ப கவனமா தெளிவா செய்யறது. ஏன்? நோன்பு இல்லைங்கிற அடிப்படையில ஒருவேளை தண்ணீர் உள்ளே போனாலும், மூக்கு வழியாக உள்ளே போனாலும், வாய் வழியாக உள்ளே போனாலும் எந்த விதமான பாதிப்பு இல்லை. ஒருவேளை அவர் நோம்பாளியாக இருந்தால் அப்போது மூக்கு வழியாக தண்ணீர் உள்ளே போனாலும், வாய் வழியாக தண்ணீர் உள்ளே போனாலும் நோன்பு முறிவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதனால லிகைரி சாயிங்கிற இந்த ஷர்த்தை போடுறாங்க. இந்த ஒரு கைது, இந்த ஒரு இணைப்பு இங்க இணைக்கிறாங்க. நோன்பு அல்லாதவருக்கு மட்டும்தான் இந்த முபாலகா என்ற இந்த செயல்பாடு. முபாலகாவோட தான் இந்த லிகைரி சாயினுடைய இணைப்பு இருக்கு. அப்போ நோன்பு அல்லாதவருக்காக தான் இந்த மிகைப்பு ஏற்படுத்தக்கூடிய செயல் இருக்கும். இதுனா 6, 7. வாய் கொப்பளித்தல் என்பது 6, இஸ்தின்ஷாக் என்பது 7. அல்ஹம்துலில்லாஹ் 18ல எத்தனை விஷயம் பார்த்துட்டோங்க? 7 விஷயங்கள் நாம் பார்த்து விட்டோம். அஸ்ஸாமினு, 8வது, வதக்லீலுல் லிஹ்யத்தில் குஸ்ஸதி பிகஃபி மாஇன் மின் அஸ்ஃபலிஹா. தஹ்லீல், ஹல்லல யுஹல்லிலு தஹ்லீலா, கோதி கழுவுதல். மஸ்தரே முத்தஅத்தி இது மஸ்தர். அல் லிஹ்யத் என்பது தாடி, அல் குஸ்ஸா என்பது அடர்த்தியான மௌசூசிஃபம். அடர்த்தியான தாடியை நன்றாக விரலை வைத்து கோதி கழுவுது. கோதுறதுன்னா என்ன? நல்ல தாடியை பிரிச்சு விரல்களை நல்ல வலப்பக்கம் இடப்பக்கம் முன்னால பின்னால எல்லா பகுதியிலும் விரல்களை உள்ள விட்டு கோதுவது. பிகஃபி மாஇன், தண்ணீருடைய உள்ளங்கையை கொண்டு, தண்ணீருடைய அதாவது தண்ணீர் பட்ட உள்ளங்கையை கொண்டு, மின் அஸ்ஃபலிஹா, அந்த ஹாவுடைய மர்ஜா லிஹ்யத்து, அந்த தாடிக்கு கீழ்ப்பகுதியிலிருந்து, தாடிக்கு கீழ்ப்பகுதியிலிருந்து உள்ளங்கையை நல்லா பயன்படுத்தி அடர்த்தியான தாடியை கோதி கழுவுது. தஹ்லீல்னா என்ன அர்த்தம்? தாடிகளை கோதி கழுவுது. நல்ல விரலை உள்ள விட்டு தண்ணீர் உள்பகுதி முழுக்க படும்படியாக நடந்து கொள்ளுதல். கடந்த பாடத்தில் நாம் பார்த்தோம், இது கட்டாயமானது இல்லாவிட்டாலும் சுன்னத்தாக இருக்கு. அடர்த்தியான தாடியை கோதி கழுவுவது இது கட்டாயம் இல்லாவிட்டாலும், ஃபர்லாக இல்லாவிட்டாலும் சுன்னத்திலே இது சேருகிறது. எனவே இயன்றவரை இந்த சுன்னத்தை நாம் பேண வேண்டும் என்பதை இங்கே நமக்கு வலியுறுத்தி கூறப்படுகிறது. அத்தாசிரம், 9வது சுன்னத் என்ன? வதக்லீலுல் அஸாபிஇ, விரல்களை ஒன்றுக்கொன்று கோதி கழுவுது. தஹ்லீல் மஸ்தர், அஸாபிஇ என்பது ஜமா, இஸ்பஉடைய ஜமா அஸாபி', முலாஃப் இலைஹி இந்த இடத்துல விரல்களை கோதுவது. என்ன சொல்ல வர்றாங்க? விரல்கள், கை கால் விரல்கள், கை விரல்கள் 10 விரல் இருக்கு, கால் விரல் 10 இருக்கு. அப்போ ஒரு கையினுடைய விரல்களை கொண்டு இன்னொரு கையினுடைய விரல்களை நன்றாக கோதுவது. கைகளின் விரல்களை பயன்படுத்தி கால்களுடைய விரல்களுக்கு நடுவுல ஒரு விரலுக்கு நடுவுல இன்னொரு விரலை விட்டு சுத்தமாக 2 கைகளுடைய விரல்களையும் 2 கால்களுடைய விரல்களையும் கோதி கழுவது, சுத்தமாக்கும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா விரல்களுக்கு நடுவிலேயே தேங்கி இருக்கக்கூடிய கிருமிகள் என்பது அது கடுமையான பாதிப்பை கொடுக்கும். நாம கவனிச்சிருப்போம், கொரோனா காலங்களில் இந்த விஷயத்துல மிக கவனம் செலுத்தப்பட்டுச்சு. விரல்களை கோதி கழுவுங்க, சுத்தமா, கட்டை விரல் எல்லா விரல்களையும் சுத்தமா கழுவுங்கன்னு சொன்னாங்க. ஆனால்
மாஷா அல்லாஹ். ஷரியத்தை இஸ்லாமியா, இஸ்லாமிய ஷரியத்து பல நூறு ஆண்டுகளாக இதை ஒதுவுடைய ஒரு அங்கமாக, ஒதுவுடைய முக்கியமான சுன்னத்தாக ஆக்கி முஃமினீன்களை இதன் மூலமாக சுகாதாரமாக வைத்திருக்க ஷரியத் நமக்கு அழகான வழிமுறையை ஆரம்பத்திலிருந்து கொடுத்து வருகிறது. சரி, அடுத்து பார்ப்போமா? அல் ஆஷிரு, 10வது, வதஸ்லீசுல் கஸ்லி, வதஸ்லீசுல் கஸ்லி, கழுவுவதை 3ஆக ஆக்கிக் கொள்வது. சல்லச யுசல்லிசு தஸ்லீஸ் அப்படின்னா ஒரு காரியத்தை 3 தடவை செய்யறதுன்னு அர்த்தம். கழுவுவதை 3 தடவை செய்வது. அதாவது முகத்தை கழுவினாலும், கையை கழுவினாலும், காலை கழுவினாலும், இந்த கழுவக்கூடிய செயல்களை 3 தடவை என்பது ஒரு தனிப்பட்ட சுண்ணம். 3 தடவைக்கு 3க்கு ஒரு தனி முன்னுரிமை, தனி சுண்ணத்து இருக்கிறது. எனவே கழுவுவதை 3ஆக ஆக்கிக் கொள்வது. முகத்தையோ கைகளையோ கால்களையோ கழுவுவதை 3ஆக ஆக்கிக் கொள்ளுதல். அல் ஹாதி ஆஷர, 11வது என்னங்க? வஇஸ்திஆபுர் ரஸி பில் மஸ்ஹி மர்ரதன். வஇஸ்திஆபுர் ரஸ், 11வது விஷயம், தலையை அடைய வளைத்து கொள்ளுதல். இஸ்தௌஅப யஸ்தௌஇபு இஸ்திஆப், மஸ்தர், மஸ்தர் இது முலாஃபாக இருக்கு, ரஸி அதனுடைய முலாஃப் இலைஹியாக இருக்கு. தலையை அடைய வளைத்துக் கொள்வது. பில் மஸ்ஹை, மசஹை கொண்டு, தடவுவதை கொண்டு. மர்ரத்தன், ஒரு தடவை. ஹனஃபி ஃபிக்ஹ் சட்டப்படி ஒரு தடவை செய்தாலும் அந்த மசஹை முழு தலைக்கும் செய்யும்படியாக செய்யும். முன்னிலிருந்து பின் வரைக்கும், பிறகு பின்னால் இருந்து முன்னால வரைக்கும், இப்படி உள்ளங்கையை பயன்படுத்தி முழு தலைக்கும் மசஹுடைய தன்மை பரவும்படியாக செய்யணும். ஆனா ஒரு தடவை செஞ்சா போதும். ஷவாஃபியாக்கள்கிட்ட 3 தடவை மசஹ் இருக்கும். ஹனஃபியாக்கள் இடத்துல ஒரு தடவை தான் மசஹ் இருக்கும். ஆனால் அந்த ஒரு தடவையும் முழு தலைக்கு செய்து கொள்ள வேண்டும். அஸ்ஸானி ஆஷர, 12வது, 18 சுன்னத்துகளில் 12வது நாம் பார்க்கிறோம். வமஸ்ஹுல் உதுனைனி வலவ் பிமாஇர் ரஸி, 2 காதுகளுக்கும் மசஹ் செய்வது. மஸ்ஹுல் உதுனைன்னா என்ன அர்த்தம்? 2 காதுகளுக்கும் மசஹ் செய்வது. வலவ் பிமாஇர் ரஸி, தலையில் தண்ணீரை கொண்டு இருந்தாலும் சரி. வா வஸ்லியா, தலையில் தண்ணீர்னா என்ன அர்த்தம்? தலைக்கு மசஹ் செய்து மீதமான அந்த தண்ணீரை கொண்டு இருந்தாலும் சரியே. வா வஸ்லி, தலைக்கு மசஹ் செய்த பிறகு அந்த கை இன்னும் கொஞ்சம் ஈரம் இருந்தால், கையில் தண்ணீருடைய தன்மை இருந்தால், அந்த தண்ணீரை கொண்டு 2 காதுகளையும் மசஹ் செய்வதும் சுன்னத்தாக இருக்கிறது. இதை விட சிறந்தது என்னவென்றால், காதினுடைய மசகுக்காக வேண்டி தனியாகவும் தண்ணீரை பயன்படுத்தலாம், தலையினுடைய அந்த மீதமான தண்ணீரையும் பயன்படுத்தலாம். 2மே நமக்கு இந்த இடத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. ஆக மொத்தம் ஒரு தடவை காதுக்கு மசகு செய்யணும். காதுடைய மசகும் ஹனஃபி சட்டப்படி ஒரு தடவை தான். 2 காதுகளையும் உள் வெளி, உள் காது வெளிக்காது இரண்டிலும் மசகு செய்வதில் கவனமாக இருக்க வேண்டும். 2ம் காதுடைய சட்டத்தில் வருது. உள் காதும் காது தான், வெளிக்காதும் காது. அல்ஹம்துலில்லாஹ். 13வது பார்ப்போமா? அஸ்ஸாலிசு அஷர, 13வது சுன்னத், வத்தல்கு, தேய்ப்பது. என்ன செய்வது? தேய்ப்பது. எந்த உறுப்பையும் சும்மா மேலோட்டமா அப்படி தண்ணி எடுத்து அப்படியே ஊத்துறதல்ல, மாலாக தேய்க்கணும். ஒரு கையை கொண்டு இன்னொரு கையை தேய்க்கணும், கையை கொண்டு காலை தேய்க்கணும், ஒரு காலை கொண்டு இன்னொரு காலை தேய்க்கணும். வத்தல்கு, தேய்த்து, தேய்ப்பது. நல்லா உறுப்புகளை தேய்த்து கழுவுவதும் இது ஒரு தனிப்பட்ட சுன்னத்தாக பார்க்கப்படுகிறது. அல்ஹம்துலில்லாஹ். இதுவரை நாம் எத்தனை சுன்னத்தை பார்த்துட்டோம்? 13 சுன்னத்துகளை நாம் பார்த்து விட்டு அடுத்தபடியாக நாம் 14வது சுன்னத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். இதோ பாருங்கள். அர்ராபிஉ அஷர, 14வது சுன்னத், வல் விலாஉ. வல் விலா பிகஸ்ரில் வாவ் என்பதாக லுகத்துல போடுறாங்க. வல் விலாஉ, தொடர்ச்சியாக செய்து. தொடர்ச்சியாக. வல் விலான்னா என்ன அர்த்தம்? தொடர்ச்சியாக ஒரு காரியத்தை செய்யணும். அதாவது இடையில் பேசுறது, அப்புறம் முகத்தை கழுவுறது, திருப்பி பேசுறது, அப்புறம் கையை கழுவுறது, அப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு திருப்பி காலை கழுவுறது, அப்புறம் மசாஜ் செய்யறது, இப்படி விட்டு விட்டு செய்யாமல் தொடர்ச்சியாக உட்கார்ந்தோம் அப்படின்னா A to Z டோட்டலாக ஒரு குறுகிய நேரத்துல செஞ்சு முடிச்சிடணும். தொடர்ச்சியாக செய்வதால் ஒழுவுடைய தண்ணீர் வீண் விரயம் ஆகுவதை விட்டு நமக்கு நேரம் மிச்சமாக்கப்படுது, நம்முடைய டைம் வேஸ்ட் ஆகாது. அதே போல பின்னால அடுத்தவர்கள் உதவி செய்வதற்காக இருப்பாங்க,
அவர்களுக்கும் விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை ஏற்படும். இப்படி ரொம்ப நேரம் உது செய்யாம தொடர்ச்சியாக உது செய்வது ஒரு தனிப்பட்ட சுன்னத்தாக பார்க்கப்படுகிறது. வல்விதா முடிஞ்சு போச்சு. அல் ஹாமிஸ் அஷர 15வது சுன்னத் வன்னியத்து. நிய்யத் என்பது கட்டாய எண்ணம் கொள்வது உதுவுடைய சுன்னத்தாக இருக்கு. இது இடையில சொல்லி இருக்கிறாங்க. ஆனால் ஆரம்பத்திலேயே நிய்யத் இருக்கணும். ஒருவேளை ஆரம்பத்தில் நாம் நிய்யத்தை மறந்து விட்டாலும் உது செய்து கொண்டே இடையில நாம் என்ன செய்து கொள்ளலாம்? நிய்யத் வைத்துக்கணும். நிய்யத் என்றால் அரபியில் விளக்கம் தருவார்கள், தவஜ்ஜுஹுல் கல்பி லிஈஜாதில் ஃபிஅலி ஜஸ்மன். நிய்யத் என்றால் என்ன? ஒரு செயலை உருவாக்குவதற்காக, செய்வதற்காக நம்முடைய உள்ளத்தை முன்னோக்கு செய்வது கட்டாயமான முறை. கட்டாய எண்ணம் ஏற்படுத்தும். நான் என்ன செய்ய போறேன், இப்போ நான் என்ன செய்து கொண்டு இருக்கிறேன் என்ற ஒரு நியத். உளுவுடைய நியத் என்ன தெரியுமா? நான் என்னுடைய தொடக்கை நீக்குவதற்காக அல்லது நான் தொழுகையை ஆகுமாக்கி கொள்வதற்காக நான் உது செய்கிறேன், அல்லது நான் அல்லாவுக்காக வேண்டி நான் உது செய்கிறேன் சொன்னால் போதுமானது. அப்ப தொடக்கை நீக்குவதற்காக அல்லது தொழுகை நிலைநாட்டுவதற்காக அல்லது நான் உது செய்வதற்காக நான் வந்திருக்கிறேன் என்பதாக விதவிதமான நியத்துகள் எப்படி வேணாலும் நாம் செய்து கொள்ளலாம். ஏதாச்சும் ஒரு நியத் செய்து கொண்டால் போதுமானது. நியத் என்பது ஒரு தனிப்பட்ட சுன்னத்தாக இருக்கு. அஸ்ஸாதிசு அஷர 16வது சுன்னத்து. 16வது சுன்னத் என்ன தெரியுமா? ஒத்தருத்தீபு. தருத்தீப் என்றால் என்ன? வரிசையாக செய்யறது. வரிசை என்பது குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி இருக்கிறான்ல, முதல்ல முகம், அப்புறம் கை, அப்புறம் மசகு, அப்புறம் கால கழுவுறது, 3வது தலையினுடைய மசக், 4வது கால கழுவு. இந்த தர்த்தீபு ரொம்ப ஒரு சுன்னத்தாக இருக்கு. அனஃபியாக்களிடத்துல தர்த்தீப் ஃபர்லு கிடையாது, சுன்னத். கமா நஸ்ஸல்லாஹு தஆலா ஃபீ கிதாபிஹி. அல்லாஹு தஆலா தன்னுடைய வேதத்தில் எவ்வாறு தெளிவுபடுத்துகிறானோ, தெளிவாக கூறியிருக்கிறானோ அந்த ஒன்றை போல, கமா அந்த ஒன்றை போல, நஸ்ஸல்லாஹு தஆலா அல்லாஹு தஆலா தெளிவுபடுத்தி விட்டான் ஃபீ கிதாபிஹி தன்னுடைய வேதமான குர்ஆனிலே. அந்த விதத்தில் தர்த்தீப் இருக்கணும். முதல்ல முகம், அப்புறம் கை, அப்புறம் தலையினுடைய மசா, அப்புறம் காலக்கழுவு. இந்த தர்த்தீப். அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல அந்த வரிசையை செய்து காட்டியிருக்கிறாங்க. அந்த வரிசையை பேணுதல் இங்கே ஒழுவுடைய சுன்னத்தாக இருக்கிறது. அஸ்ஸாபிஉ அஷர 17வது சுன்னத் என்னங்க? வல் பதாஅத்து பில் மயாமினி. வலது புறங்களை கொண்டு ஆரம்பிப்பது. ஒது செய்யும் போது வலது கை, புரியுதுங்களா? வலது கை, வலது கால். இப்ப இது ரொம்ப முக்கியம். வலது புறங்களை கொண்டு ஆரம்பிப்பது. ஒரு ஊசில் அசாபியை முதாஃபில். ரஸுடைய ஜமா ரூஸ், இஸ்பாவுடைய ஜமா அசாபியா. அதே போல மைமனாவுடைய ஜமா தான் மயாமின், வலது புறங்கள். சரி, ஒரு ஊசில் அசாபியாவின என்ன அர்த்தம்? விரல்களின் நுனிகளில் இருந்து எந்த ஒரு செயலையும் ஆரம்பம். கையை கழுவுனாலும் காலை கழுவுனாலும் விரல்களிலிருந்து தண்ணீரை ஊத்துறோமே தவிர பின்னாடிலிருந்து முன்னாடி தண்ணீரை ஊற்றக்கூடாது. அப்ப விரல்களின் நுனிகளிலிருந்து, தலைகளிலிருந்து, அதாவது அதனுடைய நுனிகளிலிருந்து நாம ஆரம்பிப்பது சுன்னத்தாக இருக்கிறது. தலையினுடைய மசகுல தலையினுடைய முன்பகுதியை கொண்டு ஆரம்பிப்பது. புரியுதுங்களா? தலையினுடைய முன்பகுதியை கொண்டு ஆரம்பி. முகத்தமி என்பது இந்த பில் மயாமினியோட அத்ஃபு. ஐ பதாஅத்து பி முகத்தமிர் ராசி. தலையின் முன்பகுதியை கொண்டு மசகை ஆரம்பிக்கணும், பின்பகுதியிலிருந்து மசக ஆரம்பிக்க கூடாது. இது ஒரு 17வது சுன்னத். அமீனு அஷர 18வது சுன்னத் என்ன தெரியுமா? பிடரியை மசகு செய்வது. பிடரி தான் தலைக்கு கீழே இருக்கக்கூடிய பின்பகுதி. பிடரியை மசகு செய்வது. லல் ஹுல்குமி ஐ லா மஸ்ஹுல் ஹுல்குமி. கழுத்தை மசகு செய்வது சுன்னத்து அல்ல. கழுத்துக்கு மசகு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, பிடரிக்கு தான் மசகு செய்யணும். ஆக 18வது பிடரியினுடைய மசா ஒதுவுடைய கடைசி சுன்னத்தாக இருக்கிறது. வகையில கூறப்பட்டது ஒரு கருத்து இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. இன்னல் அர்பஅத்தல் அஹீரத முஸ்தஹப்பத்துன். திட்டமாக, திட்டமாக அர்பஅத்தல் அஹீரத மௌசூசிபத் ரெண்டும் சேர்ந்து இன்னவுடைய இஸ்மாக இருக்கிறது. இந்த கடைசி 4 விஷயங்களாகிறது. அது முஸ்தஹப்பத்துன், முஸ்தஹப்பாக இருக்கிறது, சுன்னத்தாக இல்லை. முஸ்தஹப்பத்துன் என்பது இன்னவுடைய ஹபர், அதனால மர்ஃபூஆக இருக்கிறது. கடைசி நாள்னா என்ன பாருங்க? வலது புறத்தை கொண்டு ஆரம்பிப்பது, விரல் நுனிகளை கொண்டு ஆரம்பிப்பது,
முன் தலையை முசகு செய்வது, பிடரிக்கு முசகு செய்வது, இந்த 4 விஷயங்களும் சுன்னத் இல்லைங்க. இது முஸ்தஹபு தான் என்பதாகவும் ஒரு கருத்து சொல்லப்படுகிறது. இது அவ்வளவு பெரிய வித்தியாசம் இல்லை. ஆக மொத்தம் 18 விஷயங்கள் பொதுவிலே நாம் கண்காணிக்க வேண்டும். இந்த 18ம் சுன்னத்தாக இருக்கிறது. அல்லது இந்த கடைசியில் கூறப்பட்ட 4ஐ தவிர மீதமுள்ள எல்லா விஷயங்களும் சுன்னத்தாக இருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ், இதுவரை நாம் வுதுவுடைய சுன்னத்தை தெளிவாக பார்த்து வந்துவிட்டோம். அடுத்த பதிவுகளில் அடுத்த விஷயங்களை பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.